நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவில என்ன பார்க்க போறோம்னா, திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் உள்ள வெள்ளிமலை ஆண்டவர் மலைப்பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோங்க. இங்குள்ள சிவலிங்கம் 500 ஆண்டுகள் பழமையானதுங்க. இந்த மலையேற்றம் கொஞ்சம் சுலபமானதா தான் இருக்கும். ஏறுவதற்கு 1 மணி நேரமும், இறங்குவதற்கு 1/2 மணி நேரம் தான் ஆகுங்க. இந்த மலைக்கு வெள்ளிமலைன்னு மற்றொரு பெயர் இருக்குங்க. காரணம் இந்த மலையே வெள்ளியா இருந்ததாகவும், கலியுகத்திற்கு இது சரிப்படாது அப்படிங்கிறனால அகஸ்தியர் இந்த மலைய கற்களா மாத்துனதா ஒரு வரலாறு சொல்றாங்க. இந்த மலைய பத்தி மற்றும் பல தகவல்கள வீடியோவோட தொடர்ச்சியில நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறேங்க. இங்க பார்த்தீங்கன்னா, தென்மலை, சிறுமலைன்னு போர்டு இருக்கும். இங்க தான் பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் வரும். நம்ம திண்டுக்கலுக்கு எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியிலேருந்து ட்ரெயின்ல வந்துட்டேங்க. திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி, அங்கேருந்து ஒரு ஆட்டோ புடிச்சு இங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு எந்த டிரான்ஸ்போர்ட் ஈஸியா இருக்கோ, அத பயன்படுத்தி நீங்க திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு, அங்கேருந்து நீங்க இந்த பஸ் வசதி யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க போற பஸ் பார்த்தீங்கன்னா, காலைல 9 மணிக்கு வந்துச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 9 மணி பஸ் இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற பஸ் ஏதாவது போனீங்கன்னா தான், போய் மலை ஏறி இறங்கி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க சொந்த ஊருக்கு நேரங்காலமா போய் சேர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நேரமா வந்துக்குங்க. இந்த பஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுமலை போறதுக்கு ஒரு 1 1/2 மணி நேரம் ஆகுங்க. இந்த பஸ்ல போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற அந்த மலைத்தொடர்ச்சிகள் அழகெல்லாம் பாட்டு போறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். பஸ்ல போற ஒரு களைப்பே இருக்காது. ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்த பஸ் ஸ்டாப்லயே பார்த்துட்டீங்கன்னா. பஸ் பார்த்தீங்கன்னா, சிறுமலை வந்துருச்சு. மணி ஒரு 10:30 மணி இருக்குங்க. இதே பஸ் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு வரும். அதுக்குள்ள நம்ம மலை ஏறி இறங்கிட்டா இதே பஸ்ல நம்ம ரிட்டர்ன் போய்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறுமலை வந்துக்கிறீங்க. திண்டுக்கல் மாவட்டம், கரூர் வட்டம், ஆந்திர பிரதேசம். பஸ் விட்டு இறங்கினோடனே அப்படியே நேரா நடந்து போனோம்னா, லெஃப்ட் சைடில் ஒரு மண் ரோடும், ரைட் சைடில் ஒரு கார் ரோடும் போகுங்க. நிறைய கடைகள்லாம் இருக்கும். அப்படியே அந்த கார் ரோட்டில் நடந்து போனோம்னா, நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மலை, சிறுமலை, சிறிய அளவிலான மலை. அந்த மலை தான் நம்ம இன்னைக்கு ஏற போகிறோங்க. எப்படி போகணும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸுங்க. படி ஏற போகிறோம். செருப்புகளெல்லாம் கழட்டி விட்டாச்சு. வாங்க, பயணம் நல்லாயிருக்கும், பார்ப்போம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் இருக்கிற வெள்ளிமலை ஆண்டவர் தரிசனம் பண்ண வந்துருக்கிறேங்க. யாராக வந்துக்குன்னா, நம்ம நண்பர் விஜய், அப்புறம் நம்ம ஆன்மீக தலைவர் சேகரன்னு வந்துருக்கிறேங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பயணம் ஆரம்பிக்குது. இப்போ வேறு ஒரு 2 ஸ்டெப்பு தான் ஏறி இருப்போம். இதான் பார்த்தீங்கன்னா பாதைகள். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடுமுரடாக தான் இருக்குது. போக போக இன்னும் கரடுமுரடாக தான் இருக்கும். வாங்க, பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். ஓகேவா? என்னென்ன இந்த இருக்குங்க? பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ தூரம் வந்துருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு ஏறி ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. 10 நிமிஷம் இருக்குங்க. ஏறக்கெல்லாம் கஷ்டம் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலம் பார்த்தீங்கன்னா பயங்கர சில்னஸாக இருக்குது. கொஞ்சம் நேரம் நின்று இருந்தோம்னால கால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்தளவுக்கு இந்த சிறுமலை பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குது. அதனால் பயணமெல்லாம் கஷ்டமே இல்லை. பாதையெல்லாம் நல்லா இருக்குது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிறுமலை ஒரு டைமாவது விசிட் பண்ணி பாருங்கள். கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா, கருப்பராயருக்கு ஒரு சிறிய அளவிலான கோவில் இருந்துச்சுங்க. இங்கே கருப்பராயரை வணங்கிட்டு சிறிது நேரம் இங்கே ஓய்வு எடுத்துகிட்டு போனோம்னா மலையாற்றம் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். சிவா பாருங்க. வணக்கம் நண்பா. பேசுங்க. இது ஆன்மீக தலைவர் எந்த பயணத்திலையும் பேசுறதே இல்லை. புதுசாக பேசுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு ஓசி வாங்கிட்டு வந்திருக்குதுங்க. ஃப்ரெண்டோடது நண்பர் விஜய் வாங்கிட்டு வந்தார். ஆறுதோ ஃபோட்டோ எடுக்கலான்னு. அதனால தான் நீங்கள் மலை ஏற்றமே லேட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரும் கொடுக்காது. 1.5 மணி நேரம் ஆகி போச்சுங்க ஃபோட்டோ எடுத்து. இது தவறான செயல். ஆன்மீக தலைவர் இப்படி பண்ணக்கூடாது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், போட்டோ எடுக்கிறதுக்கு நான் ஓசில கேமரா வாங்கிட்டு போட்டோ கொடுக்கணும். அதுக்காக நான் கிளியரா கல்யாணம் வயசு யாரும் வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் போட்டோ எடுத்து கொடுக்குறேன். கேமராலாம் எடுத்துட்டு வந்து எனக்கு ஒருத்தர் கூட ஒரு நல்ல போட்டோ எடுத்து தர மாட்டேங்கிறாங்க. என்னைய ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே சங்கட்டமா இருக்கு. கீழே வர ஒரு கர்ச்சீஃப் எடுத்துட்டு வந்து அது யாரோடதோ, எதுக்கு வச்சாங்களோ. நம்ம பார்த்துட்டிங்கன்னா எவ்வளவோ மலைப்பயணங்கள் போயிருக்கிறோம். இந்த மலைப்பயணம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் நமக்கு வேர்வை வரும் அந்த வெயிலுக்கு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குளுமையாக இருக்குது.
சும்மா குழுன்னு இருக்கிற இந்த மலை பயணமே. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த காற்றடிக்கிறதுக்கு ஒரு வேர்வையே வரல. நல்ல ஒரு இனிமையான பயணமாக இருக்குது. நடந்து வந்தங்காட்டி கொஞ்சம் கெஸ்ட் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பேசுங்க, இப்போவாது பேசுங்க. பாயிண்ட் வந்தால் பேசுவார். வாங்க போகலாம். வழிப்பாதையிலேயே பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் ஒரு சிறிய மண்ணு தடை போகுங்க. அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா பாறை தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கும். இதில் நடந்து போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு சிவலிங்கம் இருக்கும். வந்தீங்கன்னா மறக்காமல் அங்கேயும் போய் வழிபட்டு போங்க. சிறிது நேரம் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறோம். சத்தமாக தான் பேசுகிறேன். இன்னும் சிறிது நேரம் தான் இருக்கிறது கோயில் சென்றடைய. பிறகு நம்ம தம்பி அவர்கள் நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுக்க கொண்டு தமிழ் புலவராக மாறிவிட்டாருங்க ஆன்மீக தலைவர். ஆமாங்க, பேச வேண்டியது அப்போ போல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடந்து வந்துட்டேங்க. இருக்கிறதுல ஈஸியான மலை இதாங்க. ஈஸியான கிளைமேட்டை பற்றி சொல்லுங்கள். கிளைமேட் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வியூ பாயிண்ட்லாம் ஒன்று செம்மையாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் வந்தால். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லி ஆகிறேன். கட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலை உச்சிக்கே வந்தாச்சுங்க. கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் முதற்கண் கடவுளான விநாயகர் பெருமானுக்கு ஒரு சிறிய சன்னதி இருந்துச்சுங்க. அங்கே நம்ம விநாயகரை வழிபட்டு பயணத்தை தொடர்றோம். இங்கேன்னு இல்லை, எங்கே போனாலும் முதற்கண் கடவுள் விநாயகரை வழிபடாமல் நம்ம எந்த கடவுளையுமே தரிசிக்க முடியாது. அதுதான் விநாயகருக்குரிய சிறப்பு. கொஞ்சம் தொலைவிலேயே பார்த்தீங்கன்னா முருகருக்கு ஒரு சிறிய சன்னதி இருந்துச்சுங்க. நம்ம நிறைய சிவன் மலை மீது உள்ள கோவில்களுக்கு போயிருக்கிறோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் இருப்பார், விநாயகர் இருப்பார். முருகர் அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகர் இருந்தது கூடுதல் சிறப்பாக போச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கே வந்தாச்சுங்க. சாமிக்கு அலங்காரமெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க உச்சி பூஜைக்கு. அதனால பூஜை நடக்கிற வரைக்கும் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வு எடுக்கிற மண்டபம் போல் கட்டியிருந்தாங்க. அங்கே எல்லா பக்தர்கள்லாம் அமர்ந்திருக்காங்க. நாங்களும் உட்காந்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உச்சிக்கால பூஜை நடக்க போகுதுங்க. அங்கே தொலைவில் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லி மரம் இருக்கும். அதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நமக்கு காட்சி தராரு. ரொம்பவுமே ஒரு எளிமையான முறையில் தான் நமக்கு காட்சி தராரு. பூஜை நடக்க போகுது, வாங்க பார்க்கலாம். தமிழிகம் எங்க செல்லு இந்த ஓம் கவர் இது பண்ணுங்க.
இந்த ஓம் போட்டு விளக்கேற்றிக்குவாங்க விளக்கு வந்து எங்கள் ஊருக்கு அதான் நான் கேட்டேன். தெரியல வந்து அவருக்கு உத்தரவு வந்தது. இது மாதிரி ஓம் போடுறது ஓம் போடுறது இந்த விளக்கேற்றணும் உத்தரவு அப்படிங்களா இந்த மாதிரி அதனால் ஒவ்வொரு மலையிலையும் போய் நாங்கள் மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி அவர் வந்து சித்தர் வந்து அகத்தியர் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. சரி உத்தரவு வந்து இது செய்கிறோம். அதாவது இது எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா இது வெளியில் வரும். சித்தர்கள் வழிபாட்டுக்கு எல்லாம் வரும். ஏன்னா சித்தர்னு எல்லாமே இழந்தவங்க வச்சோம். அவருக்கு வந்து இந்த மாதிரி இது இருக்குங்க. அவர் போக்கணும். அவர் கேட்கும்போது தான் கொடுக்கணும். முன்னாடியே கொடுத்தானா அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுக்கு நாங்கள் வரிசையாக போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த இது நம்ம எடுத்துக்குவோம். ஐயா அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் இல்லை ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்னன்னு கேட்கணுமா? என்ன ஓம்லாம் என்னன்னு கேட்குறாங்க, என்ன ஏதுன்னு உங்களை கேட்குறாங்கம்மா. அது இங்கே வச்சிருந்தேன். அதாவது சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஓம் வடிவில மலர்கள அலங்கரிச்சு, அதில விளக்குகள்லாம் ஏற்றி தான் பார்த்தீங்கன்னா, பூஜைகள் பண்ணியிருந்தாங்க. இந்த கோவில்ல வழக்கமா பூஜை செய்ற பூசாரி இல்லாம, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு சாமி தான் பண்ணாங்க. சாமிக்கு அலங்காரம்லாம் பார்த்தீங்கன்னா, அருமையா பண்ணி, பூஜை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அந்த ஓம்க்கான விளக்கத்த அந்த சாமி சொல்லுவாரு. வாங்க கேட்கலாம். அதாவது அகத்தியர் வந்து முருகர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ முருகர் சொல்கிறாரு, எனக்கு அகத்தியர் வந்து முருகர்கிட்ட போய் எனக்கு குருநாதராக இருந்து எனக்கு எல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு கேட்காரு. அப்போ இவர் அகத்தியர் முருகர் என்ன சொல்கிறாரு, நான் சிறு பிள்ளையாயிற்றேன் அப்படிங்காரு. நான் சிவனோட பிள்ளை இல்லை, அகத்தியர் சொல்கிறாரு, நீ சிறு பிள்ளையாக இருந்தாலும் சிவனோட பிள்ளையாயிற்றேன் அப்படின்னு குருநாதராக இருந்து அவருக்கு எல்லா இதுவும் சொல்லிக் கொடுத்தாரு. அப்போ எல்லா மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கும்போது அப்போது அவர் இருக்கிற இடத்துல, அகத்தியர் இருக்கிற இடத்துல முருகரை வணங்கி தான் இதையும் செய்வார். அப்போ அந்த இடத்துல அந்த ஓம்ங்கிற எழுத்து எழுதி அந்த விளக்கு போடும்போது முருகர் இங்கே பிரசன்னமாயிடுறார். இப்போ எல்லா தெய்வங்களும் இங்கே வந்துடுது. இப்போ அகத்தியர்லேருந்து எல்லா சித்தர்களும் இங்கே வந்துடுது. அகத்தியர் எங்கே பிரசன்னமாகிறவரோ அங்கே எல்லா சித்தரும் பிரசன்னமாயிடுறாங்க. அகத்தியர் கீழே 12 சித்தர்கள். ஆமாம், அவங்க பூரா அவங்க எல்லாம் சிவமே எங்கும் சிவமே எல்லாம் நிறைஞ்சு இருக்காங்க. ஆனால் அவங்க பூரா மேற்கு திசை நோக்கி தான் இருக்காங்க. முருகன் மேற்கு திசை, அந்த போகர் சித்தர்களும் அந்த மேற்கு திசையை பிக்சர் பண்ணி தான். இப்போ அந்த கன்னிவாடி மேல போகிற சித்தருக்கு அங்கே அவர் உருவாக்குன இடத்துக்கு போய் பூஜை வச்சோம். அங்கேயே ஆமாம், அங்கேயே இதே மாதிரி பூஜை வச்சோம். அப்படி முருகர் அகத்தியர் எங்கெல்லாம் பூஜை வைக்காரோ அங்கெல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணிட்டு சாமி பார்த்துட்டிங்கன்னா, அகஸ்தியர் வழிபட்ட தலங்களுக்கெல்லாம் போயி, இது போல இந்த ஓம் வடிவில அலங்கரிச்சு வழிபாடு நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்த அன்னைக்கு நாங்களும் வந்தங்காட்டி, எங்களுக்கு ஒரு சிறப்பான அனுபவமா இருந்துச்சு இந்த பயணம். கோவிலுக்கு பின்புறம் அப்படியே நடந்து போனோம்னா, ஒரு சிறிய சிவலிங்கம் இருக்கும். அப்படியே வழிப்பாதையிலேயே நெறைய சிறு சிறு கோவில்கள்லாம் இருக்கும். எல்லா பக்கமும் போய் வழிபாடு நடத்திட்டு வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த சிவலிங்கம். இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, அதிகமா இந்த கற்களை அடுக்கி வைத்து வழிபாடு பண்ற பழக்கம் அதிக அளவுல பார்க்க முடிஞ்சதுங்க. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தொலைவில நடந்து போனோம்னா, அப்படியே இந்த மலைத்தொடர்ச்சியோட அழகுல எல்லாம் பார்த்துட்டு வரலாம். இங்கேருந்து சுத்தியும் பார்த்தோம்னா 360 டிகிரிக்கும் அப்படியே அந்த கண்ணை கவரும் விதமா இருக்கும் அந்த மலைத்தொடர்ச்சியோட அழகெல்லாம். இங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, நம்ம இப்ப மலை இறங்க போறோம். ஓகே நண்பா, நம்ம இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ நிரூபிக்கு வந்தாச்சு. சிறுமலையில் இருக்கிற வெள்ளிமலை ஆண்டவரை சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு இப்போ நம்ம கீழே வந்துட்டோம். நீங்களும் வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பாக அந்த சிறுமலையில் வந்து அந்த சிவபெருமான அருளை பெற்று போகணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பார்ட் டைம் டிராவலர் சிவா மற்றும் நம்ம ஆன்மீக தலைவர் சேகரன் மற்றும் நம்ம அட்மேன் விஜய். டாடா, பை பாய். ஹாய் சார்.